கோரால எதனா ஜோதிடம் சார்ந்த கேள்விகள் வந்தால் பார்ப்பேன். ஏதாவது நல்ல கேள்வியாக இருந்தால் அது பதில் கொடுப்பேன். ஒரு கேள்வி வந்துருந்துச்சு 10 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். செந்தில்குமாரி அப்படின்றவங்க அவர் கேள்வி கேட்டாங்க. அவங்களோட தம்பி வந்து துணை ஆட்சியராக இருக்காராம். அவர் வந்து விபத்து, அவர் ஓட்டிட்டு போன கார் வந்து விபத்தாயிடுச்சு. 76 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டார். என்னைக்குன்னா 22/4/2025 அன்னைக்கு இறந்துட்டார். அவருடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாங்க. ராசி கூட மீன ராசின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டயத்தை கொடுக்கல. டயம் ரொம்ப முக்கியம். டயம் இல்லாமல் நான் என்னென்னு எடுப்பேன். அன்றைக்கி 24 மணி நேரம் குழந்தைங்க பிறந்துட்டே இருக்கும். எந்த லக்னத்தை நான் எடுத்து நான் பலன் பார்க்க முடியும்? சரி, நம்மளால தான் பலன் கொடுக்க முடியல. வேறு யாராவது இதுக்கு எதனா பதில் கொடுத்துருக்காங்களா பார்ப்போம். இப்போ தான் தேடி பார்க்குறேன். பதில் கொடுத்துருக்காங்க. நிறையா நேரம் ஜோசியத்துக்கு ஜோதிடமே தெரியாதவங்க அவங்க பாணியில் என்ன பலன் கொடுக்க முடியுமோ அந்த பலனை கொடுத்துட்றாங்க. என்ன பண்ணுறது? அதையும் சொல்கிறேன். வருந்துகிறேன். ஆழ்ந்த அனுதாபங்கள். அடுத்த 1 வருடம் கழித்து இந்த கேள்வியை கேளுங்கள். உங்களுக்கு அன்றும் இது மாதிரியான வலியும் மன உளைச்சலும் இருந்தால் காந்தி, நான் பார்த்திராத தலைவரும் பிராக்கெட்டுக்குள்ள நமது அப்துல் கலாம் ஐயா ஆகியோரும் நல்லவர்களே தானே. ஏன் உங்களிடமிருந்து விடைபெற்ற வேறு அதிலும் நெருங்கிய உறவுகள் நல்லவர்கள் இல்லையா? மரணம் ஒரு வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத பாகம். இதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்றால் பிரிந்த உங்களது உறவினருக்கு டிக்கெட் கிடைத்து விட்டது. நீங்களும் நானும் என்ன போட்டிருக்கு, வெயிட்டிங் லிஸ்ட். எப்போது வேண்டுமானாலும் டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகலாம். இது மட்டும்தான் நிதர்சனம். யாரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. மரணம் ஒரு உயிர் தாயின் வயிற்றில் ஜனிக்கும் போதே முடிவு செய்யப்பட்டு விடுகிறதே. கடந்த சில நாட்களுக்கு முன் நம் கண் முன்னால் விழுந்து வெடித்து சிதறிய விமானத்தில் இறந்த பல குழந்தைகள் நல்லவர்கள் இல்லையா? என்ன சிந்தித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். கெட்டவர்களுக்கு மட்டும்தான் மரணம் என்றால் உலகில் எல்லோருமே நல்லவர்கள் ஆகிவிடுவார்களே. பிறகு மரணம் என்றால் என்ன? அதற்கான அர்த்தம், பிறந்த உயிர்கள் இங்கேயே தங்கிவிடலாம். தங்கிவிட்டால் பாவம். யமனுக்கும் அவன் உறவினர்களுக்கும் வேலை இல்லாமல் போய்விடும். இங்கு தான் வேலை இல்லா திண்டாட்டம் என்றால் மேல் உலகிலுமா அவனை சிரிக்கிற மாதிரி 3 சிம்பல். பின் இதற்கு முடிவுதான் என்ன? உங்களுக்கே விட்டு விடுகிறேன். மூச்சு விடக்கூட முடியாது சார். எப்படி முற்றுப்புள்ளி ஒரு வாக்கியத்திற்கு அர்த்தமும் அழகும் தருகிறதோ அதுபோல் மரணமும் ஒருவர் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தம். மனிதனுக்கு கடவுள் தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் மறதி. காலம் தான் எந்த வலிக்கும் சிறந்த மருந்து. ஆறாத காயம் உலகில் இல்லை. சரி, உங்கள் தம்பி இருந்தது முதல் இன்று வரை நீங்களோ அல்லது பிரிந்தவர் மனைவி குழந்தைகள் யாராவது தங்களின் அன்றாட நிகழ்வுகளை நிறுத்திவிட்டீர்களா? காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. இந்த பண்ணாடை மட்டும் கையில் அம்பிடுச்சுன்னா செருப்பொல்லையே அடிப்பேன். என்னோட பதில் என்னென்னா, அவங்க பிறந்த டைம் கொடுக்கல. அதனால் 12 ராசி இருக்குது. அதில் எந்த லக்னம் விழுகுதுன்னு தெரியாத பட்சத்தில் என்னால் எந்த முடிவும் சொல்ல முடியல. கிரக அமைப்பெலாம் பார்க்க எனக்கு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த லக்னம் கண்டுபிடிச்சாதான் அந்த லக்னத்துக்கு 8ஆம் பாகம் பலமாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத பார்க்க முடியும். அது என்ன 100க்கு எவ்வளோ % பலத்தோடு இருக்குதுன்னு பார்க்க முடியும். என்ன தசாபத்தி நடந்துக்கிடுச்சுன்னு பார்க்க முடியும். அவங்க மீன ராசின்னு சொன்னதுலேயே அங்கேயே 3 நட்சத்திரம் இருக்குது. நான் வெறும் 12 மணி போட்டேன், பகல் 12 மணி. அதுக்கே வந்து குருவோட நட்சத்திரம் தான் வந்திருக்கு. அப்புறம் அதுக்கு அங்கிட்டு சனியோட நட்சத்திரம் இருக்குது, புதனோட நட்சத்திரம் இருக்குது. அதனால் அந்த நேரம் கிடைக்கல. அதனால் என்னால் பதில் சொல்ல முடியல.